பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் கோவையின் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு பற்றிய முழு விவரங்கள் என்ன, கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர், அதிக அளவில் வசித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கூலி தொழிலாளர்கள் கட்டிட தொழில் மற்றும் சாலை அமைப்பது மற்றும் ஹோட்டல்கள், பேக்கரிகள் போன்ற இடங்களில் பல்வேறு இடங்களிலும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் இருந்து வருகின்றனர். இதன் காரணமாகவே கோவை சிங்காநல்லூர் பகுதியில் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வந்து செல்வதற்கு ஏதுவாக சிங்காநல்லூர் பகுதியில் ஒரு பெரிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பொங்கல் பண்டிகை விடுமுறை, அதே போல சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை என தொடர் விடுமுறை வருவதையொட்டி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்தை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இது முக்கியமானது கோவையின் மிகவும் இரண்டு முக்கியமான சாலைகளான அவினாசி சாலை மற்றும் திருச்சி சாலை ஆகிய இரண்டு பகுதிகளுக்கும் இடையில் அமைந்துள்ளதான் இந்த சிங்காநல்லூர் பகுதி. இந்த பகுதி எப்போதுமே பரபரப்பாக காணப்படும். தற்போது தொடர் விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல குவிந்துள்ளதால் இந்த பகுதியானது முழுவதும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் நின்றவாறு ஊர்ந்த வண்ணமே சென்றவாறு உள்ளன. தற்போது இந்த திருச்சி சாலை தான் மிகவும் பிரதானமான சாலை, அதாவது தென் மாவட்ட மக்கள் செல்லக்கூடிய மிகவும் பிரதானமான சாலை என்பது இந்த திருச்சி சாலையாகும். இந்த திருச்சி சாலை வழியாக திருச்சி, கரூர், தேனி, கம்பம், போடி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கும் இதுதான் பிரதான சாலையாக உள்ளது. இதன் காரணமாகவே தற்போது திருச்சி சாலை கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கோவை மாவட்ட போலீசாரும் போக்குவரத்து துறையுடன் இணைந்து தற்போது பாதுகாப்பு பணியிலும் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இருந்தபோதும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பேருந்து நிலையங்களுக்கு வந்து பேருந்துகள் செல்வது மட்டுமின்றி தங்களுடைய சொந்த வாகனங்கள் மூலமாகவும் செல்வதால் தான் இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போலீசார் அந்த பகுதியை தேவையின்றி அந்த பகுதியில் பயணிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்போது இதே போலத்தான் பாலக்காடு சாலை, அதே போல அவினாசி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, சத்தி சாலை போன்ற பகுதிகளிலும் ஓரளவிற்கு போக்குவரத்து நெரிசல் தற்போது ஆரம்பித்துள்ளது. நேரம் செல்ல கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் முன்கூட்டியே போக்குவரத்துடன் இணைந்து காவல்துறையினர் அந்தந்த பகுதிகளில் உள்ள முக்கிய சாலை சந்திப்புகள், அதே போல இணைப்பு சாலைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது கோவை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை திருவிழாவானது களை கட்ட தொடங்கியுள்ளது. நன்றி ஹரிதாஸ், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.